ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். விடாமுயற்சி திரைப்படம் போனி ஆகாதா? சும்மாவா சொன்னாங்க கிங் ஆஃப் ஓப்பனிங்னா அது அஜித் தான் அப்படின்றது. சில விஷயங்களை இவங்க சொல்லிடுறேங்க. விடாமுயற்சி போனி ஆகாது, படம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சிலர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்களில். அவங்களுடைய அஜெண்டா என்னென்னா, அவங்களுக்கு பிடித்த ஆஸ்தான நடிகரை பெருமைப்படுத்தணும், அவருக்கு அகென்ஸ்டாக யார் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் சிறுமைப்படுத்தணும். அதுக்கு நோண்டி நொங்கெடுத்து சில காரணங்களை வேணுன்ற, அதாவது பொய்யான குற்றச்சாட்டுகள்னு வைப்பாங்கள்ல, அதாவது ஆதாரமே இல்லாமல் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வைக்கிற கேஸுகள் தான் இவங்க எல்லாமே. உண்மை சொல்ல போனால் விடாமுயற்சி திரைப்படம் February 6 வருகின்ற வியாழக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படம் கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் அப்படின்றது ஏன் சொல்லியிருக்காங்கன்ற சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவிலேயே எந்த ஒரு நடிகருமே தன்னுடைய படங்களுக்கு எந்த டைரக்டர் போட்டால் நம்ம படம் பெரிய பிஸ்னஸ் ஆகும், எந்த டைரக்டரை போட்டால் நம்ம படம் பெரிய லாபம் கிடைக்கும், கலெக்ஷன் அள்ளும், ஃபேன்ஸ் குவியணும் அப்படின்ற மாதிரி யோசிக்காத ஒரு நடிகர். அடுத்தது எந்த ப்ரொடக்ஷன் போட்டால் நமக்கு பெரிய நமக்கு சம்பளம் கொடுப்பான், எந்த ப்ரொடக்ஷன் போட்டால் நம்ம உலகம் ஃபுல்லாக நம்ம படத்தை கொண்டு போய் சேர்ப்போம், ப்ரொமோஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கண்டுக்காத ஒரு நடிகர். அடுத்தது பெரிய லெவலில் பாட்டு ஹிட் ஆகணும், பெரிய லெவலில் சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் நம்ம போட்டு ஆடிக்கிட்டே இருக்கணும், பட்டி தொட்டிங்க நம்ம பாட்டு ஒளிபரப்பிட்டே இருக்கணும்பா, நிமிஷம் நம்ம பாட்டை போட்டு அடிச்சுட்டே இருக்கணும், நம்மளை பற்றி தான் பேசணும், இந்த மாதிரிலாம் நினைக்காத ஒரு நடிகர். இப்படியெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நடிகர். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, படம் ரிலீஸ் ஆன உடனே எங்கே போனாலும் ஹவுஸ்ஃபுல். என்ன காரணம்? அஜித்குமார் அப்படின்ற ஒரே ஒரு தனிநபருக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங். என்னென்னா, மற்ற நடிகர்கள் பல நடிகர்கள் இருக்காங்க, அவங்க ப்ரொடக்ஷன் வேல்யூ, டைரக்டர் வேல்யூ, மியூசிக் டைரக்டர் வேல்யூ, கூட நடிக்கிற கோஸ்டார் வேல்யூ எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு தான் அவங்களுடைய கூஸ்பம் இப்படி எகுறோம். ஆனால் அஜித் படங்கள் எதுவுமே தேவையில்லை, அஜித்குமார் நடிச்சிருக்கார் அப்படின்போது இப்படி இருக்கும். ரெண்டுத்துக்கும் இதான் டிஃப்ரெண்ட்டு. இதனால தான் அஜித்குமார் படங்களுக்கு எந்த விதமான ப்ரொமோஷனும் வர தேவையில்லை, எந்த விதமான ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஆடியோ லான்ச்சோ எதுவுமே வைக்க தேவையில்லை. அஜித்குமார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தேட்டர் எடுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேன்ஸ் ஃபுல் பண்ணுறாங்க தேட்டரை அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்காங்க. தேட்டர் ஆடி ஓனர்ஸில் இப்படி தான் இருக்காங்க. பல திரை உரிமையாளர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், கிங் ஆஃப் ஓப்பன் சார், கிங் ஆஃப் ஓப்பன் எப்போ அஜித் சார் தான் சார். ஏன்னு சொல்லுங்கள். எந்த விதமான ப்ரொமோஷன், எந்த விதமான பேக்ரவுண்ட், எந்த விதமான சப்போர்ட்டு, எந்த விதமான ஆடியோ லான்ச்சு, ப்ரெஸ் மீட்டு எதுவுமே வைக்க மாட்டார் சார் அவர். ஆனால் அவர் படம் ரிலீஸ் ஆகுனா போதும் சார், ஷோ போட்டோன்னா முதல் நாள் 2 நாளுக்கு டிக்கெட் கொடுத்து தீர்ந்துடும் சார். அதுக்கப்புறம் தான் சார் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லாத விஷயம் சார். படம் 2-3 நாளைக்கு முதல்ல டிக்கெட்டு விற்றுரும் சார். படம் நல்லா இருக்கு நல்லா இல்லையா சார், அஜித்குமார்ன்ற ஒரு நபருக்காக வந்துடுறாங்க சார். கூட்டம் வந்ததுனால தான் சார் அது கிங் ஆஃப் ஓப்பனிங். எப்போவுமே ஓப்பனிங் கிங்னா எங்கேயாச்சும் அஜித் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதா, ஒரு ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்காதா. இன்னொரு முக்கியமான ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த முதல் நாள் முதல் காட்சி பார்த்துடணும். இங்கே எத்தனையோ ரசிகர்கள் இருக்காங்க சார், படம் 2வது காட்சி பார்த்துக்கலாம், 3வது காட்சி பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு ஃபேமிலியோட போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அஜித்குமார் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆகணும். என்னை பொறுத்த இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்கொயரிஸ் வந்துச்சு, முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆகணும்ண்ணா, எங்கே டிக்கெட் வாங்கி கொடுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க எல்லாருமே. இதுதான் சார் அஜித்குமார் மேலே உள்ள இந்த ரசிகர்கள் விஷயத்தில் பாசம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிற கேட்டுங்க, இந்த விடாமுயற்சி படம் போனி ஆகாது, இந்த விடாமுயற்சி படம் ஓடாது அப்படின்ற சொல்கிற அந்த தற்கூறிகள்லாம் ஒன்று சொல்லிடுறேன். படம் ஓடுதோ ஓடலையோ அது அவங்க தனிப்பட்ட விஷயம். நீங்கள் நெகட்டிவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குனாலும் கருத்தை சொல்லுங்கள், யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது. படம் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரூட் அவுட்டிங் போகிற முன்னாடி இந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்கும்ட்டு அந்த மாதிரி இதை நினச்சிக்காதீங்க. ஆனால் நீங்கள் சொன்னது எதுவும் நீங்கள் தமிழ் சினிமாவில் தான் நடந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆனால் ஏன் இவங்க இது மாதிரி பேசுகிறாங்கன்றத காரணத்தை தான் நமக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா ஒரு நடிகருடைய வளர்ச்சியை பேசலாம், ஒரு நடிகருடைய நிறைகுறைகளை பேசலாம், ஒரு நடிகருடைய ப்ளஸ் மைனஸை பேசலாம், ஒரு திரைப்படத்துடைய ப்ளஸ் மைனஸை பேசலாம். ஒரு திரைப்படம் பார்த்த பிறகு அந்த படம் எப்படி இருக்குது, ஏன் இந்த படம் எடுத்திருக்காங்க, இதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமேன்ற விமர்சனங்கள் முன்வைக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் படம் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி படம் அவுட்டு, படம் பிலோ ஆவரேஜ், இது மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே என்னென்னா, அஜித்குமார் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நடிகருடைய அவர் டாப்பில் இருக்கார்ன்ற ரகசியம் தெரியக்கூடாது. ரகசியம்லாம் இல்லை, வெளிப்படையாகவே சொல்கிறேன். அஜித்குமார் இந்த நடிகருடைய அவர் தான் பெரிய ஆளுன்றதை இங்கே மக்களுக்கு நம்ம தெரிவிக்கவே கூடாது, தெரிஞ்சிக்கவே கூடாது, மக்கள் தெரிஞ்சிக்கவே கூடாது. ஆல்ரெடி அவர் இருக்கார், பட் மக்கள் தெரிஞ்சிக்கவே கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அதுதான் இவங்களோட அஜெண்டாவாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சமீபத்தில் இந்த படக்குழுக்கள் பிரபல சேனல்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த படம் சம்மந்தமாக. எந்த ஒரு பிரபலமும்
இந்த படத்தில் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், இந்த படத்தில் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்தோன்னே மிரண்டு போயிடுவீங்க, தீ பொறிக்கும், தீ தெறிக்கும், திரை வெடிக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு காஸ்ட் அண்ட் க்ரீவும் இந்த படத்துக்காக பேட்டி கொடுத்தே இல்லைங்க. அஜித் சார் இப்படி பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணீங்க, படம் எப்படி இருக்கும், இப்படி தான் போயிட்டுருக்காங்களே தவிர மகளிர் திருமணி எங்கேயாச்சும் இந்த படம் நாங்கள் பண்ணிக்கிற மாதிரி உலகத்தில் எவனுமே பண்ணியிருக்க மாட்டான் சார், இப்படியா பேட்டி கொடுத்துருக்காரு. வர்றவங்களெல்லாம் ஒரு கேமரா போட்டு ஷூட்டு கொடுத்து தான் இருக்கார் அவரும். வாங்க சார் மகளிர் திருமணி சார் ஒரு இன்டர்வியூ, வாங்க சார் வாங்க போட்டு கேமரா போட்டு எடுத்துங்க சார், என்ன கேளுங்க சார் தான் சொல்கிறாரு. எந்த டைரக்டராச்சும் படம் எடுத்த டைரக்டரு சார் இந்த ஹீரோக்கு மாசின்னு கிடையாது சார், இந்த படத்தில் வந்து பெருசாக இதுவெலாம் இருக்கா சார், பெரிய பஞ்ச் டேலாக கிடையாது சார், 50 பேர் 100 பேர் அடிக்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் கிடையாது சார், எந்த டேரக்டர் படம் எடுத்த டைரக்டர் இங்கே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னுடைய படத்தை இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன், படத்தில் அஜித் குமார் நடிச்சிருக்காரு, அவ்வளோதான், இதில் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, இந்த படத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, படம் வந்து சாதாரண படமாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் அப்படின்னு எந்த இயக்குனர் இந்த இதுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு இயக்குனர் பேட்டி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நேரில் பார்க்குறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை பாருங்கள், உண்மையை சொல்லி மக்களை கவர் பண்ணுறாங்க, பொய் சொல்லி மக்களை கவர் பண்ணல. நல்லா புரிஞ்சுங்க, உண்மையை சொல்லி மக்களை தேட்டருக்கு வர சொல்கிறாங்க. உங்கள் விருப்பம், படம் பார்க்குறது உங்கள் விருப்பம். ஆனால் நான் படம் இப்படி தான் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் 1000 கோடி வசூல் அடிக்கும், 2000 கோடி வசூல் அடிக்கும், இந்த படத்தில் வந்து இவங்க ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம், அவங்க ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம், பல பேரோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா நடிகர் ரசிகர்களையும் அவங்க கவரில் படம் இப்படி தான் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான் படம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த டிக்கெட் புக்கிங் போகும்போது நீங்கள் பாருங்கள், புக் மை ஷோவே ஸ்தம்பித்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நியூஸ்கள் வருது. ஏன்னா கிட்டத்தட்ட முன்னணி நடிகர்கள் படங்களை விட இந்த படம் வந்து அதிக டிக்கெட் புக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. கர்நாடகாவில் ஒரு தியேட்டரில் சர்வர் கிராஷ் ஆகிடுச்சு, அதனால் வந்து அப்டேட் சூன்னு போட்டு அவங்க ரிலீஸே பண்ணிட்டாங்க, தெறிக்க விட்டுருக்காங்க அஜித் ரசிகர்கள். காரணம் என்னென்னா, அஜித் குமார் என்ற ஒரு நடிகர் மீது உள்ள தனிப்பட்ட பாசமும் அன்பும் தான். ஏன்னா அவர் எப்படி நேர்மையாக இருக்காரோ அதே மாதிரி தான் அவரது ரசிகர்களும் தற்குறிகளாகவும் விசிலடிச்சாங்குஞ்சிலாகவும் இல்லாமல் அவர் விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. ஒரு நடிகருக்கும் ரசிகருக்கும் உள்ள ஒற்றுமை தான். இப்போ பாருங்கள், இந்த படம் முடிஞ்ச உடனே அவர் ரசிகர்கள் அவன் வேலையை பார்க்க போயிடுவான். 24 மணி நேரமும் அஜித் வாழ்க கோஷம் போட்டுட்டு இருக்க மாட்டான். அவன் வேலையை பார்க்க போயிடுவான். அவன் வேலையை பார்க்க போயிட்டு நீங்கள் கூட பாருங்கள், எங்கே இருப்பாங்க, சந்து புந்தெல்லாம் எங்கே இருப்பாங்களே தெரியாதுங்க. அஜித்குமார் படம் வருதுன்னா போதுங்க, மொத்தம் ஒன்று கொடுவானுங்க, எங்கே இருப்பாங்கன்னே தெரியாது. நானும் பல ஆண்டுகளாக இந்த சினிமா துறையில் இருக்கேன், பல நடிகர்களுடைய படங்கள், பல அனுபவங்கள், நிறைய திரைப்படங்கள் பார்த்த அனுபவங்கள் எல்லாமே எனக்கு இருக்குது. ஆனால் எந்த ஒரு நடிகரும் கிட்டமே இந்த மாதிரி நான் ஒரு ஃபேன் பேஸை நான் பார்த்தே இல்லைங்க. ஏன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பானுங்க. அஜித்குமார் படம் வருதுன்னும் போது அப்படியே ஒன்று கூட்டிடுவாங்க. இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த திருவண்ணாமலை கிரிவலம் தீபம்லாம் எடுத்துன்னு வச்சிங்களேன், ஒரு இருக்கும், அந்த பௌர்ணமி அன்றைக்கி தீபத்தன்னைக்கு மட்டும் எங்கேந்தியா வரீங்க இவ்வளோ கூட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த அஜித்குமாரோட ரசிகர்கள். எங்கேந்தியா வரீங்க இந்த கூட்டம்லாம், இது முன்னாடி எங்கேயா இருந்தீங்க, சைலண்ட்டாக இருக்கீங்க. அவர் படம் வரும்போது தான் தெரியுது இந்த மனுஷனுக்கு இவ்வளோ சக்தி இருக்கா, இவ்வளோ வாய்ப்பு இருக்கா, இவ்வளோ ரசிகர்கள் கூட்டம் இருக்கா அப்படின்றதே. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் கூட அந்த கூட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தாத ஒரே நடிகருங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய சுயலாபத்துக்காக எந்த விதத்துலேயும் அவர் பயன்படுத்தியதே கிடையாது. வாங்க கட் அவுட் வைங்க, 1000 ரூபாய் 2000 டிக்கெட் வாங்கி பாருங்கள். ஒவ்வொருத்தனும் எல்லா தேட்டர்லேயும் 10 வாட்டி என் படத்தை பார்க்கணுன்னு ஆர்டர் போட்டது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு ரசிகரும் எல்லா தேட்டர்லேயும் போயிட்டு 10 வாட்டி பார்க்கணும், ஒரு நாளைக்கு ஒரு தேட்டருக்கு போங்க, என் படத்தை நீங்கள் ஒரு ரசிகரும் 10 வாட்டி பார்க்கணுன்னு எந்த விதமான ரகசியமாக எந்த ஆர்டரும் வந்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதுதான் அஜித்குமார் மீது உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பிக்கை. அவருக்கு எப்படி தன்னம்பிக்கை அதிகமோ அதே மாதிரி தான் அவரது ரசிகர்களுக்கும் தன்னம்பிக்கை அதிகம். முழுக்க சொல்லப்போனால் இதுதான் உண்மை. இந்த பேசுகிறவனுங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது ஒரே பழமொழி தான் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற நாயோட வாயை மூடிடலாம், ஆனால் ஊரில் குலைக்கிற நாயோட வாயை நம்ம மூட முடியாது. அதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால் அதுதான். ஊரில் பேசுகிறவன் கத்துறவன் கத்திக்கிட்டே இருக்கட்டும். வெற்றி என்பது மக்களால் கொடுக்கக்கூடியது. யாரோ உட்காந்து 10க்கு 10 ரூமில் கொடுக்கறது வெற்றி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. விடாமுயற்சி உண்மையிலேயே விஸ்வரூப வெற்றி அடைய என் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அஜித்குமார் அவர்களுக்கும் அந்த படக்குழுக்கும் நாங்கள் எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.